வணக்கம். தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்க. சட்டசபையில் மோதலால் பரபரப்பு. அவை காவலர்களது வருகையால் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 3வது நாள் சட்டசபை கூட்டத்தொடர் இன்று நடைபெற்றது. முதல்வர் விஜய் அவர்களது பிறந்தநாள் என்று கூட பாராமல் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைவரும் மோதலில் அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும், நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு முதல்வர் ஏன் வாய் திறக்கவில்லை, அமைச்சர்களை விட்டு ஏன் பேச வைக்கிறீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளார். அதற்கு சபாநாயகர், நீங்கள் கேட்கின்ற துறை சார்ந்த கேள்விக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள்தான் பதிலை கூற முடியும். பொதுவான விஷயங்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பதிலை கூறுவார் என்று சபாநாயகர் பேசியுள்ளார். அதற்கு கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஒருதலைபட்சமாக நீங்கள் பேசுவது தவறு என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பொழுது அமளி ஈடுபட்டது. மேலும் அவை காவலர்களால் அங்கு வரவழைக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநடப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. மேலும் திமுகவின் எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அவைக்கு வந்து உறங்கிக் கொண்டிருந்த சம்பவங்களும் பேசும்பொருளாக மாறியுள்ளது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு மோதலில் ஈடுபட்டுள்ளார். சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி இருக்கிறாரா அல்லது உதயநிதி இருக்கிறாரா என்ற கேள்விகள் இன்று உருவாகியுள்ளது. ஏனென்றால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தான், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி தான் சட்டமன்றத்தில் பொதுவாக பேசுவார்கள். ஆனால் உதயநிதி அவர்கள் இரவு முழுவதும் வேலை செய்துவிட்டு பகலில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். சட்டப்பேரவையின் நேரலையில் மக்கள் பார்த்து மிகப்பெரிய அளவில் பரபரப்பான செயலாக பார்க்கப்படுகிறது. மேலும் உதயநிதி மட்டும்தான் சட்டப்பேரவையில் உறங்கினாரா என்று பார்த்தால், அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் விஜய் அவர்களை பொதுவெளியில் மேடையில் விஜய் அவர்களை ஒருமையில் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சட்டப்பேரவையில் அந்த தொகுதி மக்களுக்காக பேசாமல் உறங்கிக்கிண்டு இருந்த நிகழ்வுகள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சபாநாயகர் அவர்கள் கோபமடைந்து, நான் எழுந்து நின்றால் எம்எல்ஏக்கள் நிற்கக்கூடாது, எம்எல்ஏக்கள் பயிற்சி வகுப்பில் திமுகவின் எம்எல்ஏக்கள் வந்திருக்க வேண்டும், தவறு செய்துவிட்டார்கள். திமுக இதுபோன்ற கடந்த சட்டப்பேரவை கூட்டங்களிலும் கடந்த ஆட்சிகளில் இதேபோல்தான் செய்தது. ஆனால் இந்த முறை அது நடக்காது என்று கட் அண்ட் ரைட்டாக சபாநாயகர் பேசியதும் குறிப்பிடத்தக்கது. முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்கு அமளியில் ஈடுபட்டார், என்ன காரணம் என்று நாம் பார்க்கும் பொழுது, நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்தார். ஆனால் அவர் சரியான நேரத்தில் முன்வைக்க தவறிவிட்டார். அதாவது அதிமுகவின் ஆட்சியின் பொழுது கொண்டு வந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. குறிப்பாக அம்மா உணவகம் சிறப்பாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. திமுகவின் ஆட்சியில் அது கைவிடப்பட்ட நிலையில் தாவேகாவின் ஆட்சியில் அது உயிர்ப்பித்து மிகப்பெரிய அளவில் மக்களின் வரவேற்பையும் பெற்றுள்ளது. மேலும் சில கேள்விகள் எடப்பாடி திமுகவிற்கு பதிலாக அவர்களது சொந்த பிரச்சனைகளை அதிமுக முன்வைக்கக்கூடிய நிகழ்வுகள் அவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் தான் பேச வேண்டும். ஆனால் குறுக்கிட்டு அமைச்சரவைகள் பேசுவதற்கு குறுக்கிட்டு இடையூறு செய்யும் அளவிற்கு எடப்பாடி பேசுகிறார் என்றால் அனைவரும் தனது பக்கம் திரும்ப வேண்டும், தன்னை முன்னிறுத்தி அனைவரும் பார்க்க வேண்டும் என்று அவர் விருப்பப்படுவது நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் உங்களை 3வது இடத்திற்கு வைத்துவிட்டார்கள். நிச்சயம் இது நிரந்தரம் கிடையாது. எப்படியும் திமுக மக்கள் 3வது இடத்திற்கு தள்ளுவார்கள். அதற்கு காரணம் கூட்டணி இல்லை. அது மட்டுமல்ல, திமுகவின் ஆட்சியில் மிக மோசமான நிலைமை ஏற்பட்டதன் காரணமாகத்தான் கொளத்தூர் தொகுதியிலேயே ஸ்டாலின் அவர்கள் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். ஆகையால் உங்களுக்கான வாய்ப்புகள் வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் பேசியிருந்தால் எடப்பாடிக்கு நிச்சயம் மக்கள் வரவேற்பை கொடுத்திருப்பார்கள் என்பதுதான் சமூக வலைதளங்களில் எடப்பாடிக்கு ஆதரவாக பேசப்படுகிறது. ஆனால் எடப்பாடி தேவையில்லாமல் வெளிநடப்பு செய்தும் அமளியில் ஈடுபட்டதும் சட்டசபையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்ல, இன்னும் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் இன்று சட்டப்பேரவையில் நடைபெற்றது. அதில் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் ஒருவருக்கொருவர் டம்ளரில் தண்ணீர் வைக்காமல் ஒரே பாட்டிலில் ஒவ்வொருவருக்கும் வைத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்தார். அதற்கு பன்னீர்செல்வம் அவர்கள், திமுகவின்
சட்டசபை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் தண்ணீர் பாட்டிலை வைத்தால் தூக்கி வீசிவிடுவார்கள், தூக்கி அடித்து விடுவார்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் சிரிப்பலையால் அங்கு சட்டசபை முதல்வர் விஜய் அவர்கள் உள்ளிட்டவர்கள் அனைவரும் சிரிப்பலைகள் காணப்பட்டது. உடனே திமுகவின் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தண்ணீர் பாட்டில் வீசிய அனுபவம் ஓபிஎஸ்ஸிற்கு இருக்கிறது, இதனால்தான் அடிவாங்கிய ஓபிஎஸ் அவர்கள் இப்பொழுது சட்டப்பேரவையில் அது நடைபெறாமல் இருப்பதற்காக பேசுகிறார் என்று தங்கம் தென்னரசும் கலாய்த்துள்ளார். இது சட்டப்பேரவையில் பரபரப்பாகவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாகவும் இருந்தது. ஆனால் வாயை திறந்து உதயநிதி அவர்கள் இன்று முழுவதும் பேசவே இல்லை, உறக்கத்தில்தான் இருந்துள்ளார். உறக்கத்தில் யாரெல்லாம் இருந்துள்ளார் என்று பார்க்கும் பொழுது உதயநிதி, அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் சில திமுகவின் எம்எல்ஏக்களும் உறக்கத்திலேயே இருந்துள்ளனர். மக்களின் பிரச்சனைகளை பொது மேடையில் பேசுவதை விட சட்டப்பேரவையில் பேசுவதுதான் சிறப்பு. அதுதான் அவர்களுக்கான அங்கீகாரம். மக்கள் அதற்காகத்தான் அவர்களுக்கு வாக்குகளை செலுத்தியுள்ளார்கள். ஆனால் உறக்கத்தில் சபாநாயகர் எவ்வளவோ எடுத்து கூறியும் நேரலை ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. ஆளும் கட்சி எம்எல்ஏக்களையோ அமைச்சர்களையோ நக்கல், உருவகேலி, கொச்சையான வார்த்தைகளை பேச வேண்டாம், மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் தான் உதாரணமாக இருக்க வேண்டும், ஆகையால் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும் என்று சபாநாயகர் தொடக்கத்திலேயே பேசிவிட்டார். ஆனால் அதை கூட கேட்காமல் உதயநிதி அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று பலரும் கூறி வருகிறார்கள். இவர்தான் தமிழ்நாட்டை காப்பாற்றப் போகிறாரா? சட்டசபையில் உறக்கத்திற்காகவே சபாநாயகர் அவர்கள் எவ்வளவு கூறிய போதிலும் கூட உறக்கத்திலேயே இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் நிச்சயமாக அவர் இரவில் நன்றாக உறங்கிட்டு வர வேண்டும், இல்லை என்றால் சபாநாயகர் அவர்கள் இப்படித்தான் மீண்டும் பேசுவார் என்று பொதுவெளியில் உதயநிதியை ட்ரெண்டிங்காக வரவழைத்துள்ளனர். உதயநிதி அவர்கள் உறக்கத்திற்காக சபாநாயகர் முன்னிலையிலேயே தற்பொழுது சட்டசபையில் உறங்குவது எந்த விதத்தில் நியாயம்? நிச்சயம் இது கண்டிக்கத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவர் பதவியிற்கான அந்த ஒட்டுமொத்தமான அதிகாரத்தை உதயநிதி அவர்கள் இவ்வளவு மிகவும் மோசமான முறையில் பயன்படுத்துவது தவறு என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. உதயநிதி அவர்கள் பொதுவெளியில்தான் தாவேகாவை கடுமையாக விமர்சனம் செய்கிறார். ஆனால் சட்டப்பேரவையில் தாவேகா ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களோ அல்லது அவர் சொன்ன வாக்குறுதிகள் பற்றியான பிரச்சனைகள் பற்றியோ மக்கள் மத்தியில் தெரிவிக்கும் விதமாக சட்டப்பேரவையில் பேசாதது உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு இருப்பதே தகுதி அல்லாதது. அந்த பதவியை எடப்பாடிக்காது கொடுக்கலாம், அவர் அந்த பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார் என்ற விமர்சனங்களும் தமிழக அரசியலில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. நிச்சயம் அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்திருந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். தேவையில்லாமல் உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வைத்து அவர் உறங்குவதற்கே வருவதால் சட்டசபையில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் மோதல்களில் ஈடுபடக்கூடிய நிகழ்வுகளும் உருவாகியுள்ளது. மோதல்கள் ஒருபோதும் மக்களுக்கு நல்ல பயனை ஏற்படுத்தாது. ஒழுக்கமான சட்டப்பேரவை நடத்தப்பட்டால் மட்டும்தான் மக்களுக்கான நீதி நியாயம் கேட்க முடியும் என்றும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது.